எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பாருங்க, சுடு தண்ணி வேக வச்சிருக்கேன். இட்லி குண்டாங்க கேவூர் மாவு சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இடியாப்பம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். பாருங்க, இதில் மாவு போட்டுட்டேன். புரிஞ்சுட்டு நான் எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கேன். பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த கட்டையில், இடியாப்ப கட்டையில் பாருங்க, இந்த ஷேப்பில் எடுத்து இப்படி வச்சுருங்க. காலையில் எங்கள் வாசல் இடியாப்பம் போச்சுங்க. என் பொண்ணு வாங்க சொன்னால் வாங்கலை. டக்குன்னு மைண்டுக்கு ஞாபகம் வந்துச்சு. மாவு இருக்குது, நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டா எவ்வளோ நேரம் போகுது. ஜஸ்ட்டு காலை வேலை வச்சிடலாம். வச்சுட்டு பாருங்க, அப்படியே பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. புழு மாதிரி வருங்க, அப்படியே நல்லாயிருக்கும். சூப்பராக பச்சரிசி மாவோட கேவூர் மாவு இன்னமும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இன்னொரு போடலாம். குக்கரில் கொண்டக்கடலை குழம்பு இருக்குது, மேலே தேங்காய் சட்னி இருக்குது. பத்தாவதுக்கு தேங்காய் பூ சக்கரை போட்டு பண்ண போகிறேன். பாருங்க, நான் ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம சுடு தண்ணி போட்டு செய்யலாம். கொண்டக்கடலை வாசனை இப்படி வந்து பண்ண குழம்பு. இவ்வளோ மிக்சர் பண்ணுவேன். சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஹெட் பெயின்லாம் எதுவும் வராது, ஹேண்ட்ஸ் வலிக்காது, ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வேலை தாங்க இது, அவ்வளோதான். சும்மா எடுக்கக்குள்ள அப்படியே முக்கியமாக லட்டு லட்டு மாதிரி வரும். ஓகே, மூடி போட்டுடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பனில் இருக்கக்கூட இதை மூடி வச்சு நல்லா காஞ்சி போயிடும். பாருங்க, நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் தூள் வருது. இதுவும் நம்ம வீட்டு சேவையாக தான் செஞ்சது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். உலகமே அழிஞ்சாலும் இதெல்லாம் அழியாத ஒரு சின்னங்க. எவ்வளோ பேர் கேட்குறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று 5000 ரூபாங்க. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம், இருந்தாலும் வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஹாய்ங்க, இது பாருங்கள், 10 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா நம்ம சுடு தண்ணியிலே வேக வச்சுருக்கோம். போதும், இது எடுத்துடலாம். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், தேங்காய் பூ ரெடி பண்ணியாச்சு. சுகர், கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம துருவி இருக்கோம். மிக்சியில் பவுட்ரு பண்ணல. இப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் ஒரு சில்வர் ஸ்பூனில். இது பாருங்க, கொட்டவுடனே எவ்வளோ லட்டு மாதிரி வருது. இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. கொண்டக்கடலை குழம்பு. தேங்காய் சட்னி.
பாருங்க ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. இது பாருங்கள் டொமேட்டோ ரைஸ், கோஸ் கூட்டு. இதுதான் இன்னைக்கு லஞ்ச் வீடியோ. படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்,